அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இது. துல்ஹஜ் 10 நாட்களோட சிறப்புகள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். துல்ஹஜ் மாதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இஸ்லாத்துடைய 5 புனிதமிக்க மாதங்களில் துல்காய்தா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப். இந்த துல்ஹஜ் மாதம் அப்படிங்கிறது மிகவும் புனிதமிக்க மாதங்களில் ஒன்றாக அமைகிறது. இந்த புனிதமிக்க துல்ஹஜ் மாதத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஹஜ்ஜுங்கிற கடமையை நம்ம நிறைவேற்றுகிறோம். இந்த புனிதமிக்க துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ரொம்ப மிக மிக விருப்பமானதாக அமைகிறது. ஏன்னா அல்லாஹ் இந்த 10 நாளை தான் அல்லாஹ் முக்கியமாக குறிப்பிட்டு தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். 10 இரவுகளின் மீது சத்தியமாக அல்லாஹ் சிலவற்றின் மீது குர்ஆனில் சத்தியம் செய்கிறான். அந்த சத்தியம் செய்யும் போது அல்லாஹ் கண்டிப்பாக அதை உறுதிப்படுத்தி தான் கூறியிருப்பான். ஒரு சும்மா சத்தியம் செய்ய மாட்டான். அல்லாஹ் கண்டிப்பாக உறுதிப்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு செயலாக இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் என்ன பண்ணுவான், கண்டிப்பாக சத்தியம் செய்வான். அப்போ சூரா அல் ஃபஜர் என்ற சூறாவில் அல்லாஹ் இவ்வாறாக சத்தியம் செய்கிறான். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், அதிகாலையின் மீதும் 10 நாட்களின் மீதும் சத்தியமாக. இந்த 10 நாட்கள் அப்படிங்கிறது துல்ஹஜ் மாதத்துடைய 10 நாட்களை மட்டுமே தான் குறிக்கின்றது. இந்த 10 நாட்களில் நம்ம செய்யக்கூடிய நல்ல அமல்கள் வேறு மற்ற நாள்களில் நம்ம செய்யக்கூடிய அமல்களை காட்டிலும் மிகவும் அல்லாஹ்விடத்தில் சிறப்பு வாய்ந்தது. இதில் நம்ம ஒரு நல்லது செஞ்சாலும் அல்லாஹ் அந்த நல்லதை பன்மடங்கு கூலியாக நமக்கு திருப்பி கொடுக்கிறான், நன்மையாக பெருக்கி நமக்கு கொடுக்கிறான். அதே சமயம் இதே 10 நாளில் நம்ம செய்யக்கூடிய பாவங்களுக்கும் அல்லாஹ் அதற்கான கூலியை பன்மடங்காக பெருக்கி எழுதுகிறான். அதனால் நாம் இந்த 10 நாட்களையும் நாம் மிகவும் கண்ணியப்படுத்தி கண்ணியமுடனும் இந்த 10 நாட்களை நாம் நல்ல அமல்களை செய்து உபயோகமாக ஆக்குவோமாக, நற்கூலிகளை பெற்று உபயோகமாக ஆக்குவோமாக. இந்த 10 நாட்களில் அல்லாஹ்வின் மீது தக்பீரை கொண்டும் தஹ்லீலை கொண்டும் நாம் அதிகமாக அல்லாஹ்வின் மீது சொல்ல வேண்டும். அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்றும், அல்லாஹு அக்பர் என்றும், அல்ஹம்துலில்லாஹ் என்றும் நாம் அதிகமாக சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நாட்கள்லேயே மிக சிறந்த நாள் அப்படின்னா அரஃபாவுடைய நாள் தான். அரஃபா என்றாலே அது ஹஜ்ஜுக்குரிய நாள் என்றாலே அது அரஃபா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த அரஃபாவுடைய நாளை நம்ம கேட்கக்கூடிய அனைத்து துவாக்களையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், கபூலாக்குகின்றான். அவ்வளோ சிறப்பு வாய்ந்த நாளாக இந்த அரஃபா நாள் அமைகிறது. இந்த அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ் முதல் வானத்தில் இறங்குகிறான். முதல் வானத்தில் இறங்கி தன்னுடைய அடியார்கள் கேட்கக்கூடிய அனைத்து துவாக்களையும் இன்ஷா அல்லாஹ் கபூலாக்குகின்றான். அனைத்து பாவங்களையும் மன்னித்து அருள் புரிகிறான். நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த 10 நாட்களோட நம்ம செய்யக்கூடிய நல்ல அமல்கள் என்னென்னு பார்ப்போம். முதல் 9 நாட்கள் தான் நம்ம நோன்பு நோக்கலாம். 10ஆவது நாள் நமக்கு நோன்பு நோக்குறது ஹராமாக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா பிறை 10 நமக்கு ஈத்துடைய நாள் வருகிறது. ஈத்துடைய நாள் என்று நாம் நோன்பு நோற்பது ஹராமாகும். அடுத்து அதிகம் அல்லாஹ்வை போற்றி துதிப்பது. அல்லாஹ் அதிகமாக ஜிகர்களை கொண்டு அதிகமாக போற்றி துதிக்க வேண்டும். அடுத்து ஹஜ் உம்ரா செய்வது. ஹஜ்ஜுடைய இந்த துல்ஹஜ் மாதத்துடைய இந்த மாதத்தில் தான் நம்ம ஹஜ்ஜின்ற ஒரு இபாதத்தையே நம்ம என்ன செய்வோம், அமலையே செய்ய முடியும். அந்த ஹஜ்ஜையும் செய்துவிட்டு உம்ராவையும் நாம் செய்து கொள்ளலாம். அடுத்து குர்பானி, உதுகியா கொடுப்பது. குர்பானி அப்படிங்கிறது அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப ஒரு ஆடோ ஒரு மாடோ அல்லது ஒட்டகமோ அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப கொடுக்கறது. இதன் மூலம் அல்லாஹ் அந்த அந்த இறைச்சியோட மாமிசத்தை ஏதோ அல்லாஹ் விரும்புகிறான்னு பார்த்தா இல்லை. அல்லாஹ் விரும்புகிறது அடியானுடைய இறை அச்சத்தையும் இறை நம்பிக்கையை மட்டுமே தான் அல்லாஹ் விரும்புகின்றான். அடுத்து நஃபிலான தொழுகைகளை தொழுவது. அடுத்து இபாதத்துக்களை நேரத்தை அதிகமாக செலவிடுவது. இபாதத்துக்கள்ங்கும் போது இதில் எல்லா வணக்க வழிபாடும் இதிலே வரும். தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, துவா செய்கிறது, எல்லாமே இதில் எல்லா இபாதத்துக்களுமே இந்த இதில் வரும். அடுத்து தர்மம் செய்வது, குர்ஆன் ஓதுவது. தர்மம் செய்வது அப்படிங்கிறது ரமலானில் மட்டும் நம்ம குறிப்பாக செய்யக்கூடாது, ஏனைய நாட்கள்லையும் நம்ம செய்யலாம். அதை காட்டிலும் இந்த துல்ஹஜ் மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய தர்மம் அல்லாஹ்விடத்தில் மிகவும் அதிக நற்கூலியை பெற்றுத்தரக்கூடியதாக
இருக்குது. அடுத்து குர்ஆன் ஓதுவது. குர்ஆன் மூலமாக அல்லாஹ் ஒரு அடியானோட அல்லாஹ் பேசுகிறான். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும், அதிகம் இந்த நாட்களில் குர்ஆன் ஓத வேண்டும். அடுத்து சுன்னத்தான நோன்புகள் நோக்க வேண்டும். அரஃபாவுடைய நாளில் நம்ம நோன்பு வைக்கிறது. துல்ஹஜ் மாதம் பிறை 9 அரஃபாவுடைய நாள். அந்த அரஃபாவுடைய நாள் அன்று ஹாஜிகள் நோன்பு வைக்க மாட்டார்கள். ஹாஜிகள் அல்லாத மற்றவர்கள் நோன்பு வைப்பார்கள். இந்த நோன்பு அரஃபாவுடைய நோன்பு அப்படிங்கிறது ஒரு அடியானுடைய முன் மற்றும் பின் சென்ற ஆண்டுக்கான பாவத்திற்கு பரிகாரமாக அமைகிறது. அந்த அடியான் செஞ்ச முன் மற்றும் பின் செய்த அனைத்து சிறு பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். அடுத்து பெருநாள் தொழுகை அடுத்து ஜமாத்துடன் தொழுவது சிறந்தது. அடுத்து இப்போ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, துல்ஹஜ் மாதத்தோடு நம்ம செய்யக்கூடிய 10 நாட்களில் நம்ம செய்யக்கூடிய அமல்கள் மற்றும் அதோட சிறப்புகள் பற்றி இப்போ பார்த்தோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை என்று அல்லாஹ்வே கூறுகின்றான். அல்லாஹ் இந்த துல்ஹஜ் மாதத்தில் இந்த துல்ஹஜ் மாதத்தில் நம் அனைவருடைய துவாக்களையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு நாமல் செய்யக்கூடிய நல்ல அமல்களை எல்லாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டு எங்களுக்கும் உங்களுக்கும் கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.